கொண்டு ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த மண்டபத்தில் வள்ளல் பெருமானை சிந்திக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வகையில் பெருமானாருடைய அகவல்களில் இருக்கின்ற முறைகளை அவர் சொல்லுகின்ற தொகுப்பு முறைகளை நாம் 3 வகைகளில் சிந்தித்து வருகின்றோம். அதிலே பரம்பொருளை பற்றிய அடிப்படைகளாக அவரே பரம்பொருளை வைத்துக்கொண்டே விளக்குவது, இரண்டாவது பிறப்பை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய உடம்பை அடிப்படையாக கொண்டு எப்படி மாறுகின்றோம் என்பது, அடுத்தது இடமாக கொண்டு வாழுகின்ற நமக்கு எப்படிப்பட்ட ஆக்கங்கள் அமைகின்றன என்பதை விளக்குகின்ற வகையில் இந்த பிறப்பை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாவற்றையும் நாம் பெறுகின்றோம் என்று விளக்குகின்ற வகையில் அமைத்து கூறினார். அதற்கு பிறகு உலகத்திலே எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றனவோ அப்படிப்பட்ட தன்மைகளிலெல்லாம் ஒரு முடிநிலை பொருளாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி என்பதை பற்றி சிந்திக்கின்றார் என்பதை பற்றி பொதுவாக நாம் விசாரித்து வருகின்றோம். அதிலே சென்ற வாரத்தில் ஊக்கம், உணர்ச்சி, ஒளிதரும் ஆக்கை, ஆக்கம் என்பது பற்றிய ஒரு 4 தலைப்புகளில் வள்ளல் பெருமான் பிறப்பை கடந்து போதல் என்பது எப்படி ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதியாக விளங்குகிறது என்பதையும், ஐயமும் திரிவும் தீர்த்தல் எப்படி என்பது அமைகிறது என்பதை பற்றியும் இணைத்து சிந்திக்கிறார் என்பதை பற்றி சொன்னோம். அதோடு கூட நிறைய பேருக்கு இருக்கின்ற ஐயப்பாடுகளின் அடிப்படையிலும் சிலவற்றை நாம் தொடர்ந்து, அதாவது அந்த தடைகளை விளக்குகின்ற வகையில் சிந்தித்து வருகின்றோம். அதிலே இங்கே வள்ளல் பெருமானார் ஒளிதரும் ஆக்கை என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் அவர் பெற்ற ஒரு பெரிய அனுபவமும் அடங்குகிறது. அதே சமயத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கிற ஒரு சாதாரண அனுபவம் தெரிகிறது என்பதை நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொன்றை சொல்லியிருந்தேன். திருமூலர் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இந்த உடம்பிலே எப்படி பெருமான், அதாவது அன்பே சிவமா என்று திருமூலர் சொல்லுவதற்கு அடிப்படையான ஒரு தன்மை எப்படி அமைந்தது என்பதை பற்றி விரிவாக சிந்தித்திருந்தோம். அதில் சில வினாக்கள் எழுந்தன. அதாவது அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதாக. அதாவது ஒரு வாழ்கின்ற ஒரு உடம்பு, இந்த உடம்பு எப்படி அது ஒரு தனித்தன்மையில் இருந்து அது வேறு ஒரு ஆன்மா வந்த காலத்தில் அன்பை அனுபவிப்பதற்கு களமாக இருக்கிறது தான் கேள்வி. அதாவது திருமூலர் முதல்ல அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் அது முறையாக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். திருமூலர் யார் என்று கேட்டால், வடநாட்டில் கைலாயத்தை எல்லாம் தரிசித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு யாத்திரை புறப்பட்ட ஒரு சிவயோகி. அந்த சிவயோகி வருகிற காலத்தில் இந்தியா முழுவதிலும் எப்படி வேத உபநிடதங்களுடைய அடிப்படையில் தத்துவங்கள் நான் அடிக்கடி திருமூலர் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திருமூலரை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், திருமூலர் திருமந்திரம் எப்படி திருக்குறள்ல எல்லாம் உண்டு என்று சொல்லுகிறார்களோ அது மாதிரி திருமூலர் திருமந்திரத்துக்குள்ளேயும் எல்லா தத்துவங்களும் அடங்கும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், பொதுவாக மேலை நாட்டிலே தத்துவம் இந்த அளவுக்கு நம்ம தத்துவத்துறை வரலாறுல நாம அடைந்திருக்கிற இடத்தை அவர்கள் அடையல. அதே அந்த காலத்துல
இன்னும் தெளிவாக அவர்கள் அதை பற்றி சிந்திக்க கூட இல்லை. கிறிஸ்தவம் உலகத்தில் மேலை நாடுகள் இஸ்லாம் இருந்தாலும் நம்மள மாதிரி இங்க எல்லா மக்களும் அந்த அனுபவத்துக்கு உரியவர்கள், அதே மாதிரியான நிலையை பெறுபவர்கள் என்கிற விஷயம் அங்க கிடையாது. அதாவது இப்ப நீங்களும் வள்ளலாரை போல ஆகலாம், நீங்களும் இப்போ கிறிஸ்துவமோ இஸ்லாமோ சொல்லுகிற தலைவரை போல ஆக முடியும் அப்படிங்கிறது முடிவு அவங்களுக்கு நமக்கு தருவாங்களான்னு கேட்டால் அது தெளிவா இருக்காது. பரவலா சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை உள்ளுக்குள்ள எங்கேயாவது இருக்கலாம். இப்போ நாம எடுத்த உடனே சொல்லுவோம், நீங்க திருஞான சம்பந்தர் மாதிரியும் ஆகலாம், வள்ளலார் மாதிரியும் ஆகலாம். அவங்களே சொல்லுவாங்க, என்னை போல நீங்களும் இதை பெறலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒரு பாரம்பரியத்துக்கு உரிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்தியா சார்ந்த இந்த தத்துவ முறை தான் இதுக்கு காரணம். அதுல இன்னைக்கு நீங்க சைவ சித்தாந்தம் இந்த கொள்கையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே நீங்களாம் இந்த தத்துவம் இன்னைக்கு இது உங்களுக்கான நிறைய கேள்வி பதில தீக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன அந்த டிவிக்காரங்கிறது அது தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்துல நீங்க எப்படிலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் அப்பப்ப கேள்வி வருதோ அதெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, பொதுவா தத்துவம் நீங்க உலகத்துல போய் இந்த நம்ம சொற்பொழிவு இதுக்குள்ளெல்லாம் போய் கேட்கிறப்போ வள்ளலார் அனுபவசாலின்னு சொல்லுவாங்க, அப்புறம் திருஞான சம்பந்தர் அனுபவசாலி தான், அதுல யாரும் இல்லைன்னு சொல்லலை, இப்படிலாம் தனித்தனியா சொல்லுவாங்க. இதோட கூட உங்களுக்கு மற்ற கேள்வி வராதனால உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இப்ப எங்களுக்கெல்லாம் எல்லா கேள்வியும் வரும். இப்ப சங்கரர் பெரியவரா, வள்ளலார் பெரியவரா, திருஞான சம்பந்தர் பெரியவராங்கிற கேள்வி எங்களுக்கு வரும். இப்ப நீங்க ஒரு ஃபாலோஅப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இதை சொல்லும் போது நாங்க எதை வச்சு சொல்றது, சந்தர்ப்பத்துக்காக பேசுறதா அப்படிங்கிறது எங்களுக்கு தான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள ஒரு தத்துவ வரலாறு அப்படின்னா சைவ சித்தாந்தம்ங்கிறத நம்ம அந்த நாள்ல இருந்தே இது இருக்குது, அது அவங்கள விட எங்களுக்கு முன்னாடியில இந்த மாதிரி சண்டை போடுற வேலை இல்லை. முதல்ல வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெளிவா வரலாற்றுக்குள்ள நாம எது வரைக்கும் நாம போகலாம், எது வரைக்கும் நமக்கு உரிமை இருக்கிறது, நடுவில் வரலாற்று குழப்பலாம் இருக்குது, அதெல்லாம் தெளிவடையணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தத்துவம் அப்படின்னு பேசினாலும் வேதம் உபநிடதங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த தத்துவம் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு நீங்க வள்ளலார் இன்னைக்கு சொல்ற மாதிரியே முழுசா முடிவா சொன்ன விஷயம் கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப திருவள்ளுவர் சொல்றார் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, வள்ளலார் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு திருவள்ளுவர் இந்த நோக்கத்துலதான் சொல்லியிருக்கிறார்னு சொல்றது வேற. திருவள்ளுவர் வள்ளலார் சொன்ன மாதிரியே சொன்னார்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு வள்ளலார்னு ஒரு ஆள் தேவையில்லை. எப்பவுமே அந்த வரலாற்றுக்குள்ள செய்தியை நீங்க மக்களுக்கு தரும்போது இதுக்குள்ள இருக்கிற நுட்பமான வார்த்தைகளை கையாடணும், அதுக்குள்ள குறை வரக்கூடாது, இதுக்குள்ள வரலாறும் திருச்சி பேசக்கூடாது. இதுல என்ன செய்தி அப்படின்னா, முதல்ல நமக்கெல்லாம் இங்க இந்தியாவுக்குள்ள முதல்ல நமக்கு கிடைச்ச வழிபாடு அந்த தத்துவம்லாம் எதுனா சக்தி சார்ந்த அல்லது சாக்தம் சார்ந்த அல்லது தாந்திரிகம் அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயம்தான் இந்தியா முழுக்க இருக்கு. அது காரணம் என்னன்னா, வரலாறுலையும் உலக நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாருமே பெண்கள் அடிப்படையாக தான் வழிபாடு விஷயம்லாம் தொடங்குச்சு. இன்னைக்கும் நீங்க ஆடி மாசம் முளைப்பாரி விழாவிலிருந்து கல்யாணத்துல கொண்டு போய் குளத்தங்கரையில அந்த பாலியம் விடுறதுன்னு சொல்றாங்கல்ல, குளத்தங்கரைக்கு போய் ஒண்ணு பண்ணுவாங்க, விதெல்லாம் விதைக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு சடங்கும் உழவை அடிப்படையாக கொண்டது, உற்பத்தி அடிப்படையாக கொண்டது. இப்ப என்ன கூட சில பேர் கேட்பாங்க, நீங்க தை மாசமா சித்திரை மாசமா ஆடி மாசமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆடி மாசம் அம்மனுக்கு விழா நடக்கும், அதை விட்டா சித்திரை மாசம் நடக்கும். ஆடிப்பட்டம் விதைக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை மாசத்துல அம்மன் வழிபாடுலாம் கூழ் ஊத்துறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அப்ப எல்லா உழவு வேலையும் முடிஞ்சு வெயில் காலம், அப்ப நீங்க அம்மனுக்கு அந்த திருப்பி செய்யறது அப்படின்லாம் நடக்கும். ஆனா ஆடி மாசம் தான் தொடக்கம். என்னன்னா உழவு, அது அப்பதான் முளைப்பாரி எடுக்கிறதுலாம் உண்டு. பெண்கள் தான் போய் விவசாயம் பண்ணாங்க, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதனாலதான் அவங்க தலையில முளைப்பாரி போக்குறது. இதெல்லாம் இன்னைக்கும் கல்கத்தாவிலலாம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த முடிச்சு போடுறது, அதுதான் பின்னாடி தாலியா மாறும். இந்த முடிச்சு போறது என்னன்னா, இந்த புதிய தேவதையை வர வைக்கிற விஷயம், அதாவது செல்வத்தை, இதெல்லாம் வரலாறு அதுக்குள்ள உண்டு.
இந்த பெண்கள் விஷயமா இவங்க எல்லாரும் இந்த பொருள் சொத்து இது சம்பந்தமான விஷயம் உற்பத்தி இதெல்லாம் இருக்கிறாங்க. இந்த காலத்துல ஆண்கள் இவங்களோட உரிமை என்ன அப்படிங்கிற பாக்குறப்பதான் அந்த குழந்தை பேரு அப்படின்ற விஷயம் எல்லாம் வர்றப்போ இதுக்கப்புறம் நாம சக்தியை நிலைப்படுத்துறது ஆராய்ச்சி வந்த பிறகு ஆணும் பெண்ணும் இருந்தாலும் இவனுடைய ஆற்றல் வீணாகாம இவன் சுதந்திரத்தன்மை அடைதல் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணது சாஸ்திரத்தோட வேலை. இந்த வழிபாட்டுக்கெல்லாம் தாந்திரிகம் பேர். தாந்திரிக்கு நீங்க படிப்பீங்க, தந்திரம்னு படிக்கிறீங்கல்ல. தந்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் தந்திரம்னு படிக்கிறீங்கல்ல. மந்திரம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லும் போது அது மந்திரம்னா மூல ஆற்றல் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து சொல்லு அதை பயிற்சி பண்றது தந்திரம்னு சொல்லுவோம். சொல்றதுனால உபதேசம், அந்த எழுத்து தான் முக்கியம். ஹம் கிரீம் கீழீம்லாம் சொல்றோம்ல, சிவைய நம்மெல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் எழுத்தை வச்சுதான் மந்திரம். அதுக்கு 51 அக்ஷரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, எழுத்து தான் வடமொழி சொன்னா அக்ஷரம். இதுல ஒண்ணும் விஷயம் இல்லை. இந்த எழுத்து மந்திரத்தை நீங்க சாதனை பண்ணா செயல்படுத்தினா அதுக்கு பேர் தந்திரம்னு பேர். இந்த தந்திரங்கிற பேர் முதல்ல யாருக்கு உரிமை உடையன்னு கேட்டா எழுத்து மந்திரம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆண் பெண் சேர்க்கையில ஆண் என்பவன் சித்தமா இருக்கிறது அப்படிங்கிறது நிலைப்படுத்தின விஷயமா தந்திரம் தாந்திரிகம் அப்படின்னு வரலாறுக்குள்ள மேல வருது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லலிதாம்பிகை அப்புறம் இன்னும் நீங்க வரலாறுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அந்த தலை வெட்டிலாம் இருக்கும். தலையை வெட்டிட்டு ஒரு அம்மா கையில 2 கையில 2 தலை இருக்கும், அதுல இருந்து ரத்தம் போகும், இன்னும் தலை குடிக்கும். இதெல்லாம் தசமகா வித்யா அப்படின்னு படம் பார்த்தீங்கன்னா 10 படம் கிடைக்கும் உங்களுக்கு. தசமகா வித்யான்னா அம்பாலோட 10 படம். இதெல்லாம் சிவன் எல்லாம் வடநாட்டுல அம்பாளுக்கு காலுங்கீழ இருப்பார். நீங்க வடநாட்டு படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு காலுங்கீழ இருப்பார் சிவன். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி சக்தி வழிபாடு தான். அதுக்கப்புறம் தான் அதுல சேர்ந்து ஆண்கள் பின்னாடி வர்றாங்க. இதுதான் வரலாறு. இதுக்கு பேர், அந்த தத்துவத்துக்கு பேர் காமக்கலை அப்படின்னு பேரு. இன்னும் நிறைய இருக்கு. அதுல ஜெயிக்கிறவனுக்கு பேரு வீரபாக்கியன் பேரு. இன்னும் நிறைய பேருக்கு நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். நீங்க வாய்ப்பு கிடைச்சா வாங்கி படிக்கலாம். 4 சமயங்கள் அப்படின்ட்டு சைவம் வைணவம் தவிர மற்ற 4 என்ன ஒரு சும்மா அறிமுகத்துக்கு 4 வகை சமயங்கள்னு போட்டு மணிவாசகர் பதிப்பகத்தில் வந்தது அந்த நூல். அது கிடைச்சா வாங்கி படிக்கலாம். பாருங்க, அதுல இந்த சாக்தம் பற்றி இந்த குறிப்பெல்லாம் கொடுத்துருப்போம். இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி பெண்கள் சடங்கா இருந்து அப்புறம் ஆண்கள் சேர்ந்து இதெல்லாம் வந்த பிறகுதான் இந்த உபதேசம். அதுக்கப்புறம் ஆண்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது குறைவா நினைக்க கூடாது. சும்மா இது வரலாறுக்கு மைனஸ்ல வச்சுக்கிறதுக்கு இதான் உண்மை. ஆனா இதை சொல்ல மாட்டாங்க எல்லாரும். வேதம் உபநிடதங்கள் கூட ஆண்கள் தலையெடுத்துதான் அதுல தத்துவம் பேசியிருப்பாங்க. அதுலயே ஒரு முனிவர் இருப்பார், அவருக்கு 2 பொண்டாட்டி. அவர் என்ன பண்ணுவாரு, நான் போறேன், நான் தான் மைத்திரிக்கு உபதேசம் பண்றாருல்ல யாஜ்ஞவல்கியர், அவர் தான் நான் காட்டுக்கு போறேன் கடவுள் அடையிறதுக்கு, உங்க 2 பேருக்கு நான் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்னுவாங்க. நீங்க எதுக்கு எனக்கு சொத்து, நீ எதுக்கு போறேன்னா நான் கடவுளை தர, நீயே போறன்றப்ப எங்களுக்கு எதுக்கா சொத்து, நீ எங்களுக்கும் வேணான்ட்டு அவங்களும் உபதேசம் கேட்பாங்க. சொல்ற மாதிரி வரும். நீங்க உபநிடதங்கள் படித்தீங்கன்னா தெரியும். அதுவும் நான் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன். 12 உபநிடதங்கள் 12 உபநிடதங்கள் நூல் வந்திருக்குது. அதுல படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அதாவது முக்கியமான உபநிடதங்கள் 12. அதுல இந்த உரையாடல்லாம் இருக்கும். அதுல என்ன விஷயம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ படித்த உடனே இதுதான் பெரிய உலகத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி இல்லை. அது எல்லாருமே நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயமாகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற விஷயமாகவும் தான் அது இருந்தது, இருக்குது. இப்பவும் ஏதோ மந்திரத்துல மாங்காய் வருதுன்னு சும்மா இல்லை. அந்த பழமொழி மந்திரத்துல மாங்காய் வருது அப்படின்னு நம்ம சொற்பொழிவுக்கு வேணா சொல்லுவோம். நீங்க மாங்காய் கொண்டு வர முடியாது, தேங்காய் கொண்டு வர முடியாது. இன்னும் கொஞ்சம் அழகா சொன்னாங்க, இல்லது வாராதுன்னா சொல்லுவோம்ல, அது ஞாபகத்துக்கு வந்துடுதுன்னா மந்திரத்துல மாங்காய் வர வைக்க முடியுமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? மந்திரம் மாங்காய்க்கு இருந்தா மாங்காய் வரும். ஒரு உங்களை கிறுகிறுக்க வைக்கிறதுக்கு இது. இப்படிலாம் நம்ம பேசுவோம். இன்னும் நான் அதுல இருக்கிற குறையெல்லாம் இப்ப சொல்ல வரல. நீங்க மிதக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். இதனாலதான் வள்ளலார் என்ன பண்றாரு, நீங்க அதுலெல்லாம் மிதக்காதீங்கப்பா. கலையுரத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம்
மண்மூடி போக அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஏன் சொன்னார்னா, அதை உங்களை கொண்டு வரதுக்கு தான் அந்த கற்பனை சொன்னோம். இப்ப நான் இதே விஷயத்தை போய் ரோட்ல சொல்ல முடியாது. ரோட்ல சொல்லும் போது நீங்க சாமி நீங்க வந்து கும்பிடுங்க, நீங்க வாங்க, இதுக்குள்ள கடவுள் செய்வார், நான் உங்களை கூட்டின்னு வந்து உள்ள விட்டுட்டு அவங்க கடவுளை உறுதியா பிடிச்ச பிறகு இது மட்டும் கடவுள் இல்லப்பா, அதுக்கப்புறம் நீ இந்த ஞானத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா வேலை செய்ய அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் முதல் கேட்டகிரியில் நின்றுட்டான்னா அவன் உருப்பட மாட்டான். அதனாலதான் என்ன பண்றதுன்னா, நீங்க அதுல போய் என்னைக்குப்பா சேர போறீங்க, அது கடைசி வரைக்கும் உங்களை மீட்டு தருமா தெரியல, அது உலகம் உங்களை சிக்க வச்சிருது, அதனால நீங்க அதுல போகாதீங்கன்ட்டு என்ன பண்றாரு வள்ளலார், நீங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறார். அதனாலதான் நீங்க இடைவெளியை புரிஞ்சுக்கணும். அதாவது அதை கொண்டு போய் உங்களை சிக்கி சுழல்ல கொண்டு போய் விட்டுரும், அதனால உங்களை தேத்தாது அது, அதனால நீங்க அதுக்குள்ள போய் மாட்டாதீங்கப்பா அப்படின்னு வள்ளலார் கொஞ்சம் தெளிவா சொல்றார். இப்ப இதுக்குள்ள நீங்க வள்ளலாரை மட்டும் சிறப்பிச்சு பேசினா இன்னும் எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு போயிடுவேன். இப்ப மற்றவங்களும் ஒழுங்கான அருளாளர்கள் தானே. இப்ப அதனால நான் அதை குறை சொல்ல முடியாது. அதனாலதான் உங்களுக்கு நான் பேசும்போது இந்த வரலாறையும் சேர்த்து சொல்றது. வரலாறுல பழைய காலத்துல இந்த சாக்த மரபு இந்தியாவுல அதிகமா இருந்து அதுக்குள்ள யோகம் பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. இந்த யோகத்துல பேசின தத்துவம் உபதேசம் அதுக்கப்புறம் வந்த உபநிடதம் இது எல்லாம் இந்தியாவில் என்னென்ன பழகி இருந்ததோ, அப்பெல்லாம் சங்கராச்சாரியார் கிடையாது, அதாவது சங்கர அத்வைதம் அப்ப கிடையாது. திருமூலர் வந்தது எப்போ, நம்ம காரைக்கால் அம்மையார் கிபி 2 அப்படின்னா திருமூலர் வந்தது கிபி 4ல இருந்து 6க்குள்ள. இதுதான் வரலாறு. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் கலப்பிரர் காலம்னு ஒரு பேர் பேசிடுவோம். இது வந்து இருக்கட்டும், எந்த காலன்றது பிரச்சனை இல்லை. ஆனா காரைக்கால் அம்மையாருக்கு பின்னாடி திருவள்ளுவர் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சாரி, திருவள்ளுவர் இல்லை, நம்ம திருமூலர். திருவள்ளுவர் தான் முன்னாடி, காரைக்கால் அம்மையார் பின்னாடி, அதுக்கப்புறம் திருமூலர். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க மாணிக்கவாசகர்லாம் எல்லாருக்கும் பின்னாடி, 4 வருக்கும் பின்னாடி, 3 வருக்கும் பின்னாடி. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல இருக்கிற வார்த்தைகள்லாம் பின்னாடி வார்த்தைங்க தான். அது சும்மா நீங்க புலகாங்கிதம் அடையிறதுக்கு வேணா மாணிக்கவாசகர் முன்னாடின்னு சொல்லிக்கலாம். அதாவது நீங்க வரலாற்றுல ஒரு நேர்மை வேணும். நேர்மைனா என்ன அப்படின்னா, மாணிக்கவாசகர் சொல்ற முறை என்ன, அவர் பாடுற தத்துவம் என்ன, பேர் கொடுக்குறாரு, ஆணவம் கொடுக்குறாரு, வினையெல்லாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் திருமுறைக்குள்ளெல்லாம் கம்மியா இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி பழக்கமே இருக்காது. அதுக்கப்புறம் தில்லை இருக்குல்ல, தில்லை இந்த பேர்லாம் கொடுக்கறதெல்லாம் அவங்க கொடுக்கல. யாரு, நம்ம இப்ப இவர் கொடுக்குற பேரு சிதம்பரம், இந்த இன்னும் பல பேர்லாம் இருக்குது. யாரு, மாணிக்கவாசகர் கொடுக்கறது எல்லாமே அவங்க மூவர் பயன்படுத்தாத டெவலப்மெண்ட் விஷயம்லாம் மாணிக்கவாசகருக்குள்ள வரும். நீங்க வரும் மறைமலடிகள் மாணிக்கவாசகரை முன்னாடி எடுத்து அது வம்புக்குன்னா எழுதுறாருங்கிறதுனால நீங்க ஏன் அவர் வம்புக்கு எழுதுறாருன்னா, அவர் வந்து அது இந்த வடமொழியை புறக்கணிக்கணுங்கிறதுக்காக வந்த விஷயம் அது. ஆனா வடமொழியை ஏன் புறக்கணிக்கலாம் புறக்கணிக்கலாம் அப்புறம் வச்சுப்போம். இப்ப நம்ம ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயம் பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த மக்கள் திருக்குறள் வரைக்கும் இருக்குது நமக்கு. உடனே அதையும் என்ன பண்ணுவாங்க, சமணர்து பௌத்தர்துன்னு அவங்க தனியாக எழுதிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை, யாருன்னு நிரூபிக்கிறது நம்ம வேலை இல்லை. அந்த அனுபவத்துக்கு நீ வந்தா சரி, அவ்வளவுதான் விஷயம். திருக்குறள் சொன்ன அனுபவத்துக்கு வர முடியும்னா நீ அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லப்பா. நீ சமணத்துல வந்திருந்தான்னா, எனக்கு பௌத்தத்துல வந்திருந்தான்னா, திருக்குறள் சொல்ற அனுபவத்துக்கு உன்னால வர முடிஞ்சா அதை பத்தி நம்ம அனுபவம் தான் முக்கியமே தவிர நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறது பிரச்சனை நமக்கு இல்லை. ஆமா, அது பேர் கொடுக்குறோம். நீங்க வந்துட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு என்ன குழப்பம்னா, சமணத்துக்கும் பொதுமறையா வைக்கலாம், பௌத்தத்துக்கும் பொதுமறையா வைக்கலாம், சைவத்துக்கும் பொதுமறையா வைக்கலாம் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அது அனுபவத்துல 2 விஷயம் முக்கியமா இருக்கணும். நான் அடிக்கடி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது. பொதுமறைங்கிறது அதை வச்சு சொல்றது இல்லை. உன் அனுபவத்துக்கு ஒத்து வர்ற இடமும் அதுல இருக்கும். அதுக்கு மேல என் அனுபவம் எனக்கும் அது ஒத்து வரும். நீ உன் அனுபவத்துக்கு ஒத்து வந்த இடத்துல நீ சரியா வரலன்னா நீ அங்கேயே போயிட வேண்டியதான். திருக்குறள்ல உனக்கு பாதி தெரியாதுன்னு அர்த்தம். பொதுமறைன்னு அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பொதுமறைன்னு தூக்கி பிடிச்சின்னு உட்காந்துறது இல்லை. அது இது இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லது. அதனாலதான் திருக்குறளை கிறிஸ்டியன் அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து தூக்கி ஏன் பிடிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் பொதுமறையா இருக்குது இல்லை, அவங்க இதுல பார்க்க முடியாதுன்னா இதுல பாக்குறாங்க. அனுபவத்துக்கு வரும்போது அதுல தெரியறதுக்கு மேல இது தெரியுது, திருவாசகத்துல தெரியுது. உங்களுக்கு அவங்க அனுபவமே அதுன்னா திருவாசகத்தை ஏன் தூக்கி பிடிக்கணும்? என் அனுபவம் தான் இதுன்னா எங்களுக்கு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்களா? எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு? எங்களுக்குலயும் அது இருக்குதுப்பா, நீங்க ஒன்றும் புதுசா சொல்லலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப நீங்க படிக்கும்போது அப்படிதானே சொல்லுவீங்க. நான் ஒண்ணு சொன்னா திருஞான சம்பந்தம் இதை சொல்லிக்கிறாரு சொல்றீங்களா? அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களாவது மத என்னது அது நம்பிக்கை உள்ளவர்கள், அவங்க அடுத்த மதத்துக்கு இதை ஏற்றுக்கிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்கல்ல.
அப்ப எங்களுக்கு தானே உங்களுக்கு தானே எவ்வளவு நேரம் ஆகும். அந்த மாதிரி ஒரு நூல் வந்திருக்குது, திருக்குறள் விவிலியம் சித்தாந்தம் ஒருத்தர் நூல் எழுதினார். அதுக்கும் டாக்டர் பட்டெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம ஆதீனங்கள்லாம் தகராறு பண்ணாங்க. திருக்குறள்ல இருந்து தான், அதாவது கிறிஸ்துவனுடைய சீடர் தான் திருவள்ளுவர் உடைய வாத்தியாரு. அப்புறம் திருவள்ளுவர் சொன்னதுதான் விவிலியம். அப்புறம் தான் அவருடைய தொடர்ல வந்ததுதான் விவிலியம். அதுக்கப்புறம் தான் சித்தாந்தம், சைவ சித்தாந்தமும் அதான் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். புக்கே அது பெரிய இதெல்லாம் பாராட்டெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில். உலக தமிழர் நிறுவனத்தில் ஒரு முனைவர் பட்ட ஆயே வந்திருக்குது. அதுக்கு இதெல்லாம் நீங்க மறந்துடணும். இந்த குழப்பம் அது இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா கண்டு முட்டு கேட்டு முட்டு. உங்களுக்கு கண்டு முட்டு கேட்டு முட்டுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். நான் சொல்றதுதான் உங்களுக்கு கட்டில குழப்புற மாதிரி ஆயிடும். அதுக்குதான் இந்த குழப்பமா இல்லாம, அதுக்குதான் நான் தொடர்ந்து நானா சில விஷயங்களை அதை உங்களுக்கு என்ன கேள்வி பதில் இருக்குதோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது என் வேலை. அதுல இந்தியாவுக்குள்ள வேத உபநிடத்தினுடைய பாரம்பரியத்துக்கு முன்னாடி நீங்க சந்திக்கிறது சக்தி வழிபாடாகவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடாகவும் தான். அதுதான் இன்னைக்கு முளைப்பாரி. அதனாலதான் அப்பா இல்லாமலே புள்ள விநாயகர் வர்றாரு, அப்பா இல்லாமலே முருகனும் சரவண பொய்கில வர்றது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, சிவனுக்குன்னு தனியா வழிபாடு முதல்லலாம் கிடையாது. அவர் அம்மாவை கல்யாணம் பண்ண பிறகுதான் அவருக்கு புகழ். அதுக்கு முன்னாடிலாம் அம்மா விஷயமா தான். அதுக்கப்புறம் முருகன் விநாயகர் எல்லாம் பெரிய வழிபாடா வருது. சிவன் அது நடுவுல நாம எப்ப கொண்டு வர்றோம்? வரலாற்றுல உண்மைதான். நீங்க ஏதோ நம்ம சிவனை தாக நினைக்க போறீங்க. கடவுள் தான், கடவுள்ங்கிற பேர் தான் முக்கியமே தவிர சிவன்கிற பேர் முக்கியமா, விநாயகர்ங்கிற பேர் முக்கியமா, முருகன்கிற பேர் முக்கியமான்னு பிரச்சனையில போனீங்கன்னா நீங்க தேர முடியாது. அப்புறம் வள்ளலார் சொற்பொழிவுக்கு வேலையே கிடையாது எனக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் என்கிற பேரே நீங்க தமிழ் இலக்கியங்கள்ல பார்க்கவே முடியாது. எப்போ? சங்க இலக்கியங்கள்ல பார்க்கவே முடியாது. கேட்டா அவர் விஷம் சாப்பிட்டதெல்லாம் இருக்குதுன்னு. விஷம் சாப்பிட்டது யாருன்னு முதல்ல திருமூலர் தான் பதிவு பண்றார். விஷம் சாப்பிட்டது முருகன் எழுதுறாரு திருமூலர். பிரதோஷத்துல நீங்க கும்புற விஷம் சாப்பிட்டது முருகன் எழுதுறாரு. அவர் முருகன்ற பேரை கொடுக்கல, அதோ முகன், ஆறாவது முகன் திருமூலர் தான் முதல் எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு அப்படின்னா, இந்தியா முழுக்க சுத்தன அவர் இங்க இருந்த தத்துவம், இதுக்குள்ள இருந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருமூலரோட வேலை என்ன முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவம் நல்லா தெரியும், யோகம் தெரியும், கூடு விட்டு கூடுபாய தெரியும். இவ்வளவு பெரிய ஆள். நான் இன்னைக்கு திருமூலர் விஷயமா போய் ட்ராக் மாறுது. நம்ம ஒரே முக்கியமா சொல்ல வந்த விஷயம் வேற. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலர் யார் என்றால், இந்தியாவிலேயே வேத தத்துவத்தை தொகுத்து படிப்பதற்கு முன்னதாகவே தெளிவாக இந்தியாவில் பரவி இருந்த அத்தனை தத்துவ சித்தாந்தங்களையும் தெரிந்து தமிழில் எழுதி அதற்கு மேல் கடவுளை அனுபவித்த முடிவு இது என்று அன்பே சிவம் என்று உலகத்திற்கு அறிவித்தார். இதுதான். அதுக்கு முன்னாடி பௌத்தமும் சமணமும் இந்த வரலாற்றுக்குள்ள வரல, ஆனா இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயம் 6 சமயம் அது இது எதை பேசினா என்னென்ன விஷயமா ஊர்ல இருந்ததோ அத்தனை விஷயத்தையும் பதிவு செய்தவர் திருமூலர் தான். அதுக்கு முன்னாடி யாரும் வேதோபனிடத்தை கூட தொகுத்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி அதை யாரும் நமக்கு படிச்சு கொடுத்ததாவோ வரலாறுலாம் கிடையாது. திருமூலருக்கு முன்னாடி இந்திய வரலாறுக்குள்ளேயே வேணும்னா இன்னைக்கு எழுதிப்பாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்திய வரலாற்றுக்குள்ள நல்ல தெளிவா இந்த விஷயம். ஏன் அதை நான் இன்னும் தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவிலேயே பௌத்தத்துக்கு ஒரு இலக்கியம் கிடையாது. பாலி மொழி சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி மொழி இந்தியாவில் வடமொழிக்கு முன்னாடி இருந்த மொழி பாலி மொழி. அதுக்கு முன்னாடி பிராமி, அது அசோக பிராமி, தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. அந்த பாலி மொழியில தான் எது இருந்தது? பௌத்தம் இருக்குது. புத்த ஜாதக கதைகள், புத்தர் பேசின அந்த விஷயத்தை ஒட்டி கதைகள்லாம் அதுலதான் வந்தது. ஆனா இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பௌத்தம் பரவி இருந்தாலும் பௌத்தத்துக்கு இருக்கிற முதல் இலக்கியம் எது? மணிமேகலை தான், தமிழ்ல தான். ஏன் அப்படின்னா, தமிழ்ல தான் மணிமேகலைங்கிற ஒரு இலக்கியம் மட்டும்தான் அவங்களுக்கு முதல் இலக்கியம். பௌத்த சமயத்துக்கு உலகத்துல முதல் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிமேகலை தான், தமிழ்ல தான். இது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ப தத்துவத்துக்கான ஒரு பெரிய தொகுப்பு இலக்கியம் நீங்க உலகத்துக்கு சொல்லணும்னா அது திருமூலரோட திருமந்திரம். நாம அதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 தந்திரங்களை 9 மொழிபெயர்த்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, தமிழ் செய்தார் அப்படின்லாம். ஏன் இதை நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு காரைக்கால் அம்மையார் அனுபவிச்சு இந்த உலகத்துல, அதாவது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்த பிறகு காரைக்கால் அம்மையார் உடம்ப தூக்கி போட்டுட்டு, நான் இது வரைக்கும் உலகத்துல அன்பு கணவன் மனைவி விஷயமா நான் நினைச்சிருந்தேன், உனக்காக இந்த உடம்ப வச்சிருந்தேன், நீ சரியில்லைன்றப்ப இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு பேரன்பே
இன்னும் பெருக்கு அப்படிங்கிற ஒரு அடைமொழியை சொல்லி உலகத்துல பேரன்பு தான் கடவுள், அதை நான் பார்க்க முடியும் அப்படின்னு நடந்து கைலாயம் போயிட்டு வந்து நடராஜரை தமிழ்நாட்டுக்கு முத காரைக்கால் அம்மையார் காட்டி கொடுக்குறாங்க. இதுல ஏதாவது மாற்று கருத்து உண்டா? காரைக்கால் அம்மையார் தான் நடராஜ பெருமானை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். ஆனா தமிழ்நாட்டில இருந்து அறிமுகப்படுத்தல, கைலாயம் போயிட்டு வந்து தான் அறிமுகப்படுத்துறார். அதுக்கப்புறம் நடராஜரை அறிமுகப்படுத்தின ஆள் வந்து திருமூலர். அதுக்கு முன்னாடிலாம் நடராஜர் கிடையாது. அப்ப நடராஜ பெருமானையே நீங்க இவங்க 2 பேரை வச்சுதான் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் தான் சில்லையை வச்சு நமக்கு நிறைய வந்தாலும் மாணிக்க வாசகர் பின்னாடி நமக்கு அதை உலகத்துக்கு அனுபவிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஜோதியில அதை நடராஜ பெருமான்ல கலந்தார்னு சொல்ற விஷயம். இன்னும் கேட்டா சிதம்பரத்து வரலாறுல ஒரு விஷயம் உண்டு. இதுல நீங்க எழுதி ஆத்தன்டிக்கா கேட்கணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்கிற மூலவர் திருமூலர் சமாதி என்பதாக செய்தி உண்டு. அதனாலதான் அந்த உள்ள இருக்கிற லிங்கத்துக்கு மூலவருக்கு திருமூலர்னே பேர். எங்க சிதம்பரத்துல போனீங்கன்னா இதுக்குள்ள நீங்க உண்மை பொய்யெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. இது வந்து இதுக்குள்ள நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலை கட்டியது யாரா இருக்கலாம்னா நந்தனா இருக்கலாம். அது என்னுடைய ஆராய்ச்சி. நந்தன் கட்டினதுனாலதான் அந்த ஊர்ல அவனை வெளியேற்றிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க பின்னாடி படிக்கிறது நந்தனார் சரித்திரம் வேற, நான் சொல்ற நந்தன் வேற. அதனாலதான் திருமூலர் தன்னை நந்தி மரபுன்னு சொல்லுவார். அந்த நந்திங்கிறது திருமூலருக்கு பிறகுதான் சைவ கோயிலுக்கே வருது. நீங்க நந்தி இன்னைக்கு வச்சு பாக்குறீங்கல்ல, நந்தி எப்ப வந்தார்? திருமூலர் சொன்ன பிறகுதான் நந்தி வர்றாரு நமக்கு. அதுக்கு முன்னாடி நந்தி எங்க வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்ப இன்னும் வரலாறுல நீங்க இன்னைக்கு பாக்குற கோயில் வழிபாடு இதெல்லாம் வேற. வரலாற்றுக்குள்ள இதெல்லாம் எவ்வளவு வேலை நடந்திருக்குது. இன்னைக்கு நீங்க கடவுளை ஈஸியா அனுபவிக்கிறீங்க. செல்போனை வச்சுக்கிட்டு ஊர் பூரா ரோட்ல இருக்கு பேசுற மாதிரி, ஊர்ல இருக்கிற எல்லாரோடையும் பேசுற மாதிரி கடவுள் இன்னைக்கு உங்க கையில கிடைக்கிறார். யாரால? அருளாளர்கள் இவ்வளவு அனுபவிச்சு கொடுத்ததுனால. இப்ப வள்ளலார் வரைக்கும் எப்படி செல்போன்ங்கிற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு நமக்கு ஈஸியா உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு உதவுதோ, அதே மாதிரிதான் ஈஸியஸ்டா நமக்கு கடவுளை கொள்கையை அனுபவிக்கிறதுக்கும் வள்ளலார் வரைக்கும் வராங்க. கடவுள் இல்லாம அது இல்ல. கடவுள் அனுபவத்தை நீங்க எப்படி அறிவியல் கண்டுபிடிப்பு மாதிரி நகர்த்துறீங்களோ அதே மாதிரி அருளாளர்களுடைய விஷயமா நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக அதை அனுபவிப்பதற்கு அவர்களை கடவுள் பயன்படுத்தி அவர்கள் மூலமாக நமக்கு எளிமைப்படுத்தி அவன் அனுபவம் தர தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் வரலாறுல. இதுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய தியாகங்கள், இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குது. அது வெறும் அற்புதமோ கதையோ கிடையாது. அதுல திருமூலர் முதல்ல வந்த கடும் உழைப்பாளி. காரைக்கால் அம்மையாராவது ஒன்மேன் ஒரு ஆள் அவங்களுடைய நாடகம். அதுக்குள்ள அவங்க அன்பு அனுபவிக்கிறாங்க. அதுக்கு ஏன்னா இந்த சூழல் உதவுது. கணவன் மனைவி ஒழுக்கமா வாழறது, வினையில வாழறது, அதுக்குள்ள தெளிவா இருக்கிறது, அதுக்குள்ள மால் பிராக்டிஸ் இல்ல. ஏன்னா அந்த விஷயம் அதான் மாம்பழம் இது யாருக்குன்னு கேட்டான் பாரு. அதுல நான் ஒழுக்கமானவன், எனக்கு கடவுள் துணை செய்வார்னு அவங்க சொன்னாங்க பாரு. அதுலதான் கடவுள் காட்சி. அதான மாம்பழ பிரச்சனை. அதுல இருந்துதான் நமக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒழுக்கம், இந்த குடும்பம், இது விஷயம் தெளிவா இருந்ததுனால கடவுள் காட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. இதுதான் வரலாறுல, உலக வரலாறுலயே யாருக்கும் கிடைக்காத பெரிய வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, அப்படி கடவுளை அனுபவிச்சதுனாலதான் கூடு விட்டு கூடுபாயிர அளவுக்கு யோகக்கலை வல்லவரான திருமூலர் இதுவரைக்கும் நான் அனுபவிக்காதது இது அப்படின்னு அந்த உடம்புக்குள்ள புகுந்து அனுபவிக்கிறார். எந்த உடம்புக்குள்ள? மூலம் என்ற உடம்புக்குள்ள. இன்னும் கேட்டா அந்த மாடு மேய்க்கிறவன் அவன் பேரை வந்து மூலம் தான் சொல்றாங்க. ஆனா விஷயம் நமக்கு அதுல வந்து ஒரு சின்ன அதாவது என்னது வரலாற்று சிக்கல் உண்டு. எது எப்படியோ திருமூலர் என்கிற அவருடைய பெயரை சிவயோகின் முதல்ல பதிவு பண்றார். யாரு? நம்ம சேக்கிழார். அதுக்கப்புறம் மூலம் என்கிற இடையன் உடம்புக்குள்ள அது வருது. ஆமா, சுந்தரநாதன்ங்கிறது அவருடைய இயற்பெயர். இதெல்லாம் அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலன் அப்படிங்கிறது வடநாடு சேர்ந்த பேர். அதனால அதை சொல்றேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒருத்தர் மாமூலன் ஒருத்தர் இருந்தார். சங்க காலத்துல ஒரு புலவர் மாமூலர்னார்னு பேர் அவருக்கு. அவர் வந்து அகநானூறு நற்றிணை எல்லாம் பாட்டு இருக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாமூலன் அப்படிங்கிறவர் ஒரு செய்தி சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க மனசுல போட்டுங்க, நீங்க எவ்வளவு பெரிய வரலாறு வச்சிருக்கீங்க அப்படின்னு. 2 பாட்டு பாடுறாரு. அதுல ஒரு பாட்டுல வடநாட்டுல நந்தர்கள் மௌரியர் படையெடுப்பும் போது, இதெல்லாம் வரலாற்றுல இருக்கிற விஷயம், மௌரியர் படையெடுப்பும் போது கங்கை நதிய இடைவெளியை விட்டு புழக்கு, அதாவது தண்ணி ஓடாத நிறுத்தி அதுல தோண்டி 2 இரும்பு பெட்டி நிறைய தங்கத்தை பொருள்களை வச்சு கங்கை நதியில புதைச்சி அப்புறம் நதியை ஓட விட்டு அந்த படையெடுப்பு முடிஞ்ச பிறகு அதை மீட்கிறாங்க. இந்த வரலாற்று குறிப்பை இங்க இருந்து தமிழ்ல அவர் பாடியிருக்கிறார். இது எங்கன்னா பட்னா. பட்னானா பாடலிபுத்திரம் அல்லது பாட்னா, இப்ப பீகார் தலைநகரம் இருக்குல்ல அது.
இன்னொரு பாட்டுல என்னன்னா, காதலன் காதலி விஷயமா பேசும்போது உனக்கு நான் பரிசா இந்த நதியை கொடுக்குறேன் அப்படின்னு சோனை நதியை கொடுக்குறேங்கிறான். சோனை நதினா சோனார் நதி அப்படின்னா கல்கத்தா, அதாவது பீகார்ல ஓடுற சோனார், அதாவது சோனா நதி, சோனை நதின்னு பேரு. சோனான்னா தங்கம், பொண்ணு. அதாவது இந்த நதியை இந்த விஷயம்லாம் அவர் ஏன் பாடுறாரு அப்படின்னா, பீகார்காரங்க தான் இந்த நந்தர்கள், இந்த பீகார் காவிரி படுகையில இருந்து அவங்கள தான் இவன் அழிக்கிறான். பிம்பிசாரன், அஜாத சத்ரு, இவங்கெல்லாம் அழிக்கிறாங்க. அஜாத சத்ரு அப்படிங்கிறவன் பிம்பிசாரங்கிற அவங்க அப்பாவை ஜெயிலில் போட்டவன், அவன் தான் நிறைய பேரை அழிச்சு பெரிய ராஜாவா ஆகிறான். அந்த காலத்துல இருந்த அந்த நந்தர்களை அழிக்க முடியாம அவன் படாத பாடுபடுறான். அந்த நந்தர்கள்ங்கிறவங்க ரொம்ப ஒழுக்கமாகவும் இதெல்லாம் எதுக்கு சொல்ற அப்படின்னா, இந்தியா முழுக்க அன்னைக்கு நீங்க இருந்தீங்க அப்படிங்கிறதோட வரலாறு இது. திராவிடர்கள் என்கிற தமிழர்கள் இந்தியா முழுக்க இருந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம், அதை பரவி இருந்தவங்க. இதெல்லாம் பழைய விஷயம். இதுக்கு அப்புறம் வடமொழி வருது, அதுக்கப்புறம் என்ன வருது, இந்த என்னது இஸ்லாமியர்கள் பேசுற உருது வந்த பிறகு சமஸ்கிருதம் உருதும் கலந்து இந்துஸ்தானியா மாறி இந்தியா மாறி, இந்திய வரலாறுலயே நீங்க யாருமே இன்னைக்கு இந்திய வரலாறுல இரண்டாம் தர குடிமக்களா தமிழ்ங்கிற ஒரு மொழியை பயன்படுத்த முடியாம வாழ்கின்ற குடிமக்கள் நீங்க. அதனால உங்க வரலாறுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கறதான் நான் இன்னைக்கு சொல்ல வர்றேன். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய வரலாற்றுல தான் அன்னைக்கு அங்க இருந்தவன் இங்க இருந்தவன் வேறுபாடு இல்லாம திருமூலர் வந்த காலம் அது. அந்த திருமூலருடைய உழைப்புல தமிழ்நாட்டுல காரைக்கால் அம்மையாரும் அதுக்கு முன்னாடி திருவள்ளுவரும் சொல்லி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியுது. அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, அது தெரியறதுக்கு காரணம் எதுனா அவருடைய ஒரே விஷயம்தான். அந்த கூடு விட்டு கூடு பாயிற அளவுக்கு கலை வல்லவரா இருந்த அந்த திருமூலர் அந்த மாடுங்கெல்லாம் அழுத அந்த உடம்ப பாக்குறார். எந்த உடம்ப? அந்த இடையனுடைய உடம்பு. இடையன்னா நீங்க நடுவில் இதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன், உங்களுக்கு பயப்படாதீங்க. கோபன், நந்தகோபன், இந்த நந்த டைனாஸ்டின்னு ஒண்ணு சொன்னல, அதுக்கும் முன்னாடி நந்தர்களுக்கு மூலமா இருந்தவன் தான் நந்தகோபன். கோபன்னா கோவலன், கோவலன்னா மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். கண்ணன்னா கருப்பன் அர்த்தம், கிருஷ்ணன்னா கருப்பன் அர்த்தம், ராமன்னா கருப்பன் அர்த்தம், கருப்பா இருந்தவனுங்கன்னு அர்த்தம் இவங்க எல்லாருமே. அப்ப இதோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடு மேய்ச்சவர்கள் அப்படின்னு கிருஷ்ணனை பத்தி படிக்கும்போது அவங்க அப்ப தானே நந்தகோபன், நந்தகோவலன், கோபன், கோபாலன் நீங்க பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னா நான் மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். ஆமா, அவங்கதான் மாடு மேய்க்கிறவன்னா இடையன்னு அப்படியே ரொம்ப இதுவா நீங்க இதை ஜாதியா பாக்குறீங்க. இது நாம முதல்ல செஞ்ச தொழில், நீங்களும் அதான் பண்ணீங்க. உங்க தாத்தா எங்க தாத்தா ஒன்னா இருந்திருப்பாங்க, தெரியாது உங்களுக்கு. அதாவது இன்னைக்கு விஷயம் வேற. நான் சொல்றது பல பரம்பரைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 5000 ஆண்டு வரலாறுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போ இதுலதான் நீங்க இப்படி வளர்ந்து இதுக்குள்ள ராமன்கிறவன் ஒழுக்கத்தை சொல்லி ஒரு பொண்டாட்டியோட வாழறத பத்தி சொல்லி, ராமன் ஒரு பொண்டாட்டியோட தானே வாழறான். கிருஷ்ணனுக்கு 30,000 பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு 1,00,000 பொண்டாட்டிலாம் நீங்க படிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு பொண்டாட்டியோட வாழறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்த பிறகுதான் ஒழுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சு அவளோட நான் வாழணும், அவ என்னோட வாழணும், என் பிள்ளைக்கு நான் வாழணுங்கிறப்பதான் கடவுள் தெரிய ஆரம்பிச்சுது. இது யாருக்கிட்ட? காரைக்கால் அம்மையார்கிட்ட. இவ்வளவு வரலாறு அதுக்குள்ள இருக்குது. கடவுள் தெரிய வர்றதுக்கு ஒரு 50,000 வருஷத்து வரலாறு கடவுளே பயன்படுத்திவே நாக்குறார். ஏன்னா இவன் தெரிஞ்சிக்காத வரைக்கும் அதை கொண்டு வர முடியாது அவரால். ஏன்னா நீங்க தெரிஞ்சீங்கன்னாதான் கடவுள். நான் சொல்றதுனால கடவுள் கிடையாது. என்னைக்கு நீங்க படிச்சாலும் கும்பிட்டாலும் கடவுள் அன்னைக்கெல்லாம் கிடையாது. இனிமே கடவுளை மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் கண்டிப்பா என்ன காப்பாத்துறாருங்கிற மாதிரி ஒரு சாட்சி உங்களுக்கே வரும், மறுக்க முடியாம. மற்றதெல்லாம் நானும் மறுத்துருவேன், நீங்களும் மறுத்தலாம். சும்மா ஒப்புக்கு சப்பானியா சொல்றது வேற. கடவுள் என்ன காப்பாத்துறாரு, கடவுள் என்ன காப்பாத்துறாருன்னா அது ஒப்புக்கு சப்பானி. இதனால என்னை காப்பாற்றப்பட்ட சும்மா ஏமாத்தாதன்னு பெரியார் ஒருத்தன் பதில் சொல்லினே இருக்கணும் உங்க கூட இருந்து. நீங்க அதுக்கு ஆமா அவன் கரெக்டா சொல்லிட்டே இருப்பான். கடைசியில் அவனாலையும் சொல்ல முடியாத மாதிரி இதெல்லாம் தப்பக்கட்டி இல்லை, இதுக்கு உண்மையாவே நான் கடவுள் இருக்கிறாரு நம்புற அளவுக்கும் வாழ்க்கையில ஒரு அனுபவம் வரும். அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாதான். இப்ப சொகுசா இருந்தாலும் அது தெரியாது. அதனால நீங்க அதுக்குள்ள எல்லாம் போய் மாட்ட தேவை. இப்ப செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாறு நான் இப்ப சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு 10,000 20,000 வருஷத்து வரலாறு இதுக்குள்ள இருக்குது. யார் வர்றதுக்கு முன்னாடி? திருமூலர் வர்றதுக்கு முன்னாடியே. நாம அப்ப இங்க காரைக்கால் அம்மையார் சொன்னாலும் திருமூலர் மாதிரி இதை கம்பேர் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. காரைக்கால் அம்மையாருக்கு பாட்டெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அவங்க ஒன்னே ஒன்று அதிகமா சொல்லுவாங்க, கடவுள் தெரியால் உன்னை தெரிந்தோ தெரியாமலோ அவன் காப்பாற்றி இருக்கிறான், நீ தெரிந்தோ தெரியாமலோ அவனுக்கு அடிமை. இது குனிய வளமாம் அடிமை. அவ்வளவுதான் விஷயம். நீங்க தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அவன் உங்களை காப்பாத்துறதுனால அவன் அடிமைன்னு உங்களை சொல்ல மாட்டான். உங்களை விட உங்களுக்கு ரொம்ப அடிமையா இருக்கிறவன் அவன் தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு, அண்டமுறை நிமிர்ந்தாடும் ஆலங்காட்டு அண்ணல்
சுடுகாட்டுல ஆடுற, தலை விரிச்சு ஆடுற ஒரு பெரிய கடவுளை, ஜோதி கடவுளை இந்த உலகத்துக்கு இப்படித்தான் கடவுள் அப்படிங்கறத தெளிவா எழுதின முதல் ஆள் அவங்க தான். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கடவுளுடைய உதாரணங்கள் தான், எடுத்துக்காட்டு தான். கடவுள் அப்படிங்கிற வடிவத்தை இன்னைக்கு வள்ளலார் வரைக்கும் மாத்தாத ஒரு விஷயத்தை முதல்ல தெளிவாக சொன்னவர்கள் காரைக்கால் அம்மையார். அவ்வளவுதான். அந்த அம்மையாரை வச்சு நீங்க திருவள்ளுவர் கடவுள் வடிவமெல்லாம் கொடுக்கல, கடவுளை காட்டல, அனுபவிக்க உதவுறாரு. அவ்வளவுதான். இவங்க வடிவம் கொடுத்தாங்க. இந்த 2 பேர் விஷயத்தையும் படிச்சு அல்லது இந்த இடத்துக்கு உரிய வந்ததுனால திருமூலருக்கு இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு உடம்பு அவருக்கு பயன்படுகிறது. அசோகன் என்ன பண்ணா, வடநாட்டுல பௌத்த சமயத்துக்கு போனான்ல, அவனுடைய ஆணைகள் உலக புகழ்பெற்ற ஆணைகள், ஒரு 12 இன்ஸ்கிரிப்ஷன் போடுவாங்க அசோகர் ஆணைகள்னு. அதுல ஒரு ஆணை, ஒரு ஆர்டர்ல என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, தமிழ்நாட்டுல சேர, சோழ, சத்தியபுத்திரன், பாண்டியன்லாம் இருக்கிறான். சத்தியபுத்திரன்னா அதியமான், இவங்கெல்லாம் இருக்கிறானுங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கும் வைத்தியம் பாக்குறாங்களாம். நீங்க போய் அதை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு ஒரு ஆர்டர் போடுறான். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவனே நாம வித்தியாசமா பாக்குறோம் இந்திய வரலாறுல. அவனுக்கும் முன்னாடியே இங்க கால்நடைகளுக்கும் வைத்தியம் பார்க்கறான்னா உயிரிறக்கம் அல்லது அந்த நாய், ஆடு, மாடுகளுக்கு மேல பாசம் வச்சிருந்த உலகத்துல எல்லா கம்யூனிட்டிக்கும் முன்னாடி இருந்த சமூகம், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி உயிரினங்கள் மேல அன்பு வச்சிருந்த சமூகம் தமிழ் சமூகம் மட்டும்தான். அந்த வரலாறு தான் அவருக்கு வித்தியாசமா எழுதுறான் அசோகன். நீங்க போய் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு எழுதுறான். அதுக்கு பிறகுதான் நீங்க திருமூலர் மாடு மேய்க்கிற இடையன் செத்துட்டான், அவனை சுத்தி இந்த கால்நடைகள் அழுவதை பார்க்கிறார். யாரு? சிவயோகி. பார்த்த பிறகு அவருடைய கலையை அதுல பயன்படுத்துறார். அந்த விஷம் தீண்டி இறந்த அந்த உடம்புல இவர் போன உடனே விஷம் முதல்ல இறக்கி தான் அவங்க ஏற்றுவாங்க. விஷத்தை அவர் யோகி விஷத்தை இறக்கிட்டு அவர் உயிரை உள்ள செலுத்துறார். இது உண்மை. இதுக்கு அப்புறம் அந்த உடம்போட அனுபவம் அவருக்கு தெரியும். இப்படிதான் அதுல இருக்கிற விஷயம். இப்போ நீங்க ஒருத்தர் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, ஐயா இந்த உடம்பு அன்பை அனுபவிச்ச உடம்புங்கிறீங்க, அது அப்படியே இருக்குதுங்கிறீங்க, அது திருமூலருங்கிற உயிருக்கு அது உதவுதுங்கிறீங்க, அந்த இடம் மட்டும் புரியல அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இது ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. திருமூலர் இந்த விஷயத்தை செய்யற காலத்துல அவருக்கு என்ன தெரியல, செத்தவன் உடம்புல அவன் உயிரை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா அதை செஞ்சவர் தான் முதல்ல யாரு? திருஞான சம்பந்தர். செத்தவன் உடம்புக்கு உயிர் உள்ள அதே உயிரை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு அதை நிலைநிறுத்தினவர் திருஞான சம்பந்தர். செத்தவன் உடம்புல ஏன் உயிரை செலுத்த முடியும் அப்படின்னு முதல்ல முயற்சி பண்ணவர் திருமூலர். அதான் அதுக்குள்ள இருக்கிற வரலாற்றுல இருக்கிற முதல் விஷயம். இதுக்குள்ளெல்லாம் நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா இதுல நம்புறீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன செய்வேன், இப்படி கேட்டுவாங்களே, நீங்க யாராவது உங்க வீட்டுல பிரச்சனை வந்து மரணம் வந்து இதை தள்ளி போட்டு அனுபவிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது நம்பிக்கை வரும்னு சொல்லுவேன். என்ன சொன்ன புரியுதா? இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் வந்து பொய் கிடையாது. எப்போ உனக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றதுனால நம்பிக்கை வராது. நம்ம வீட்டுல யாராவது சாக பொழைக்க கடந்து பொழைச்சிட்டாங்க அப்படிங்கிறது சாதாரண வரலாறு தான். ஆனா இவங்க உண்மையிலேயே இவங்களுடைய இறப்பு தள்ளி வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சாட்சி இருக்குமானால் அந்த சாட்சி உடையவர்களுக்கு தான் இது சத்தியமா தெரியுமே தவிர இருக்கிற எல்லாருக்கும் அது சத்தியமா தெரியணுமா அப்படிங்கிறது எனக்கு கவலை இல்லை, அது வேலையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன வரலாறுக்குள்ள நீங்க போகணும். அப்ப உங்களுக்கான உழைப்பு என்னன்றதை அங்க பார்க்கணும். இதுல காசு பணம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, தினம் கோயில சுத்துறது கிடையாது. உங்க மன ரீதியான ஒழுக்கமும் பண்பும் அதுக்கான கற்றலும் எந்த அளவுக்கு உங்களை வளர்த்துருக்குதோ அதுதான் முடிவு பண்ணும். இந்த இடம் தான் எது? திருமூலர் உடம்பையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள இடம். நமக்கு நம்ம அளவுல இந்த உடம்பு அப்படிங்கிறது இப்படி வச்சுங்களேன். ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் நான் போய் பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஐயா எனக்கு சாமி கிட்ட வந்த பிறகுதான் ஐயா வந்து சக்கரை நோய் அதிகமா இருந்து மற்றவனா இருந்தா பொய்யே இருப்பான், ஆனா சாமி என்ன மாத்திரை சாப்பிட்டு உயிரோட வாழ வச்சிருக்கிறாரு, ஆனா சுகர் மொத்தம் போகல. இன்னொருத்தர் வந்து சொல்லுவான் எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்பார். இன்னொருத்தர் இங்க மருந்தீஸ்வரர் கோயிலே நிறைய பேருக்கு அனுபவம் உண்டு. அதை மருந்தீஸ்வரர் பால் அதை வந்து என்னது சாப்பிட்டு
புற்றுநோய் வந்த ஒரு அம்மா கூட வந்து அது சரியாகி அவங்க வந்து தங்களுடைய அந்த நகையெல்லாம் கழட்டி உண்டியில போட்டதா ஒரு வரலாறு. அது நமக்கு ஆள்லாம் தெரியாது, செய்தி மட்டும் நமக்கு வந்திருக்கு. இது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப நீங்க பொதுவான பதில நான் தப்பிக்கலாம் மாட்டேன். அதாவது வந்து அது அவங்களுக்கு அந்த வினைப்பயன் இருக்குது, உங்களுக்கு அந்த வினைப்பயன் இல்லை, இது ஒரு பொதுவான பதில் தானே. இந்த பதில் உங்களுக்கு அதாவது ஒரு அளவுக்கு திருப்தி தரும். ஆனா அதுக்குள்ள சின்ன ஐயம் ஒண்ணு இருக்கும், நமக்கு ஏன் தர வைக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா என்ன பதில் சொல்லுவோம்? அதுதான் அதுல இருக்கிற சின்ன இடைவெளி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்களால நீங்க இருக்கிற ஸ்டாண்ட்ல நீங்க இருக்கிற செயல்பாடு, உங்க நிலவரம், எல்லாருக்கும் ஒரு நிலவரம் இருக்குல்ல, அந்த நிலவரத்துல ஒரு சிக்கல் வரும்போது நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அல்லது எதை மாத்திக்க மாட்டீங்களோ அதே மாதிரிதான் கடவுளும். அவ்வளவுதான் அதுல பதில். ரொம்ப எளிமையான பதில், ஆனா இது உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதாவது உங்களுக்கு உங்க கடவுள் வழிபாட்டு ரீதியாகவும் அல்லது நீங்க இருக்கிற ஆன்மீக நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்குன்னு. சில பேர் சொற்பொழிவு மட்டும் கேட்பாங்க, சில பேர் வந்து பூ மட்டும் போடுவாங்க, சில பேர் மட்டும் எண்ணெய் மட்டும் போடுவாங்க, சில பேர் வந்து சுத்தம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும். இவங்களுக்கு எல்லாரும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா வழியிலையும் கடவுளை அடையலாம், அது எதுவும் தப்பு ரைட்லாம் கிடையாது. ஆனாலும் ஒரு மோதல் அல்லது சிக்கல் வருகிற காலத்துல அந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறேனோ அதே மாதிரிதான் உனக்கு வினையை தீர்க்கிறதுல கடவுளோட உறுதி. நான் எப்படியோ அப்படிதான் கடவுள். அது எப்படி இது உங்களுக்கு செட் ஆகாது. எப்படி செட் ஆகாதுன்னா வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து இப்போ சொற்பொழிவுலாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார், நல்ல ஆர்வம் உள்ளவர் தான். இப்போ அவர் வந்து நீங்க ஒரு வேலை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதே உதாரணத்தை நான் ஒரு 10-8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஒரு வேலை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சொற்பொழிவு கேட்க வர்றவருக்கு அது டிஸ்டர்ப். நீங்க உங்களுக்கு அவரை விட்டா வேற ஆள் தெரியாது. இப்ப இதுக்கு நடுவுல நீங்க கேட்டீங்க, அவர் செய்யணுமா செய்ய வேணாமா, என்ன நிலவரம், நீங்க எப்படி பதில் சொல்றீங்களோ அதே நிலவரம் தான் கடவுளோட நிலவரம். நீங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது இல்லை, உங்களுக்கு எப்படி அறிவு இருக்குதோ, உங்களுக்கு எப்படி விளங்குதோ, உங்க நிலவரம் எப்படியோ அதே நிலவரம் தான் கடவுள் முடிவெடுக்கிறதுக்கான நிலவரம். இது இங்கன்னு இல்லை, கடவுள் அதை வந்து நம்ம லெவல்ல நம்மள அப்படியே விட்டுறான், நமக்கான விடுதலைக்கும் வாய்ப்பு தர்றான். ஆனா நம்ம லெவல்ல நாம எப்படி மாத்திக்க முடியாதோ மாத்திக்க மாட்டோமோ அதே தான் கடவுளுக்கும் வாய்ப்பு. இதேதான் அந்த இடையனுடைய விஷயம். அவன் என்ன பண்றான் அந்த உடம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் புரிஞ்சுங்க, அது பிரச்சனை இல்லை எனக்கு. நம்ம உடம்பை எது வரைக்கும் மாத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன வலி இருக்குது, இப்போ அப்பர் அடிக்கல கேட்டா வயிற்று வலி தான் அவருக்கு ரொம்ப பிரச்சனை. உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நதியே நதியே அதிகைக்கடியில வீரட்டானத்து உரை அம்மானேன்னு பாடுறார். அதாவது உடரோடு துடக்கி முடக்கியிட உயிர் போற மாதிரி வலிக்குது. அவர் ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு புதுக்கவிதை எழுதினா, காதல் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் பல்வழியை தவிர அப்படின்னு எழுதினா. அவனுக்கு பல்வழி தான் ரொம்ப பிரச்சனையானது. இன்னொருத்த எழுதினா, காதல் வந்து ஷூவுக்கு லவகப்பட்ட சிறிய கல் போல அப்படின்னு எழுதினா. ஷூ போட்டுட்டு உள்ள ஒரு சின்ன கல் மாட்டிக்கிட்டே என்ன நடக்க முடியுமா? நடந்து பாருங்களேன். அப்ப இந்த வழியை எழுதுறதுல அவன் ஒரு வித்தியாசமா எழுதுவான்னு வச்சுங்களேன். இப்ப இந்த வழியெல்லாம் உங்களுக்கு வரும்போது உங்களோட நிலவரம் உயிர் போற மாதிரி வலிக்குது. பல்வலி இப்ப நாம் என்ன பண்ணுவோம், அவன் எல்லாம் பல்வலி காதல் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் பல்வலியை தவிர ஏன் எழுதுனான்னா அப்பெல்லாம் பல்லு புடுங்கல பொழுது. இப்பதான் நம்ம வலிச்சு 2 நாளைக்கு மேல தாங்கலன்னா கண்டிப்பா கழட்டி போடுறதுன்னு வேலை டாக்டருக்கு போய் கொடுத்து வந்துடும்ல. இந்த மாதிரி சின்ன வயசுல பல்ல பறி கொடுத்துட்டு நம்ம வயசான பிறகு நமக்கு விவரம், அடடா பல்ல புடியிருக்க கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இன்னைக்கு புரியுது இல்ல. அப்புறம் நம்ம கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அதெல்லாம் விட்டு தொலைங்க. புடுங்க முடிஞ்சதான் புடுங்கி போட்டுறோம், புடுங்க முடியாது வயிற்று வலி அவருக்கு. அதனால சில பேர் என்ன பண்றோம், அதையும் போய் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரணத்தை மட்டும் அறுத்து போட்டு வந்துடுறோமா இல்லையா? இப்ப உடம்புக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வலி வந்தா உயிரே போற மாதிரி இருக்குது, வலிக்கிறத தூக்கி போட்டா வலி இல்லாம இருக்குது. அந்த வலியே சுத்தமா சம்மந்தம் இல்லை. இப்ப வலி உடம்புக்கா உயிருக்கா?
கேள்விக்கு பதில் புரிஞ்சிருச்சுன்னா திருமூலர் எப்படி உடம்ப மாத்தினாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. திருமூலர் மட்டும் இல்லை, நாமளும் தான். இப்போ நல்லா கேள்வி நல்லா இருக்குல்ல, வயிற்றுல புண்ணு வந்தா அதை வெட்டி போட்டுரும், பல்லுல வலி வந்தா பல்ல பிடிங்கி போட்டுரும். இவ்வளவுதான். மற்றதெல்லாம் சொல்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நேரம் ஆகும். இந்த வயிற்று வலிக்கு ஆனா வலிக்கிறப்ப உயிர். இப்ப நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க தெரியல, வயிற்று வலி தாங்க முடியாம எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. பல் வலியில தான் பிடிங்கி போட்டுருக்காங்க, வயிற்று வலிக்கு சில பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா அந்த இடத்த கட் பண்ணி எடுத்து வச்சிட்ட பிறகு வலி இல்லாம இருக்குதா? இல்லையா? இருக்குது. ஆனா இந்த உடம்பு தான் உயிரை பாதிக்கிற அளவுக்கு வலி இருக்குது. ஆனா அதை எடுத்து போட்டுட்டா அந்த விஷயமே இல்லாத அளவுக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிற சேர்க்கை. அது விஷயம் என்ன புரிஞ்சதுல? ஒன்னும் பெரிய ஆராய்ச்சிலாம் வேணாம். உயிர் போற அளவுக்கு உடம்பு வலிக்குதுப்பா, அதை எடுத்து போட்டா உயிர் இருக்கிறது நல்ல சுகமா இருக்குதுப்பா. ஆனா உடம்பும் உயிரும் முன்னாடி சொன்னேன்ல, அது இல்லாமையும் இப்ப உடம்பு இருக்குது, உயிரும் இருக்குது, இதுவும் அதுவும் இருக்குது. ஆனா இது ரெண்டும் இதால இது தாங்க முடியாம இருக்குது. ஆனா அது இல்லைங்கிறப்பவும் இது இருக்குது. அது இல்லாதப்ப இது இருக்குதுங்கிறத எதுவாக நினைக்குது? அதுல சுகமா இருக்கிறதா நினைக்குது. விஷயம் இவ்வளவுதானே. இதே மாதிரிதான் நம்ம உடம்ப நீங்க செய்யற வேலையும் உங்க எண்ணத்துல முடிச்சு இல்லாம நீங்க நகர்ற விஷயமும் உங்க உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு அன்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டும். நோய் கிடையாது. இந்த விஷயம் நோய் மாதிரி கிடையாது. நம்ம உடம்புல நீங்க உங்க உடம்புல அன்பு இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒரு அப்படி கேட்டீங்கன்னா, முதல் உதாரணம் சொல்றேன்னு. முதல் உதாரணம், என் உடம்போட வேர்வையில மீன் நாத்தம், புலால் நாத்தம் வராது. இது முதல் அன்புக்கு அடையாளம். திருவள்ளுவர் வேற மாதிரி சொல்லியிருப்பார். கொல்லாம் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். திருக்குறள். இதுதான் வள்ளலாரோட கொள்கையே. கொல்லாம் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஏன்னா நம்ம சீக்கிரம் முடிச்சிடும், அடுத்த வாரம் கொஞ்சம் கௌரவமா பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொல்லாம் புலால் மறுத்தான் அப்படின்னா நீங்க கொன்னாலும் சரி அல்லது கொன்றதை வாங்கி சாப்பிட்டாலும் சரி, ரெண்டுமே கொல்லாம் தான். கொலை செய்யாதவன் யார் என்றால் அவனே கொன்று சாப்பிடாதவன் அல்லது கொன்றதை வாங்கி சாப்பிடாதவன். இவனுக்கு பேர் கொல்லான்னு பேர், கொலை செய்யாதவன். புலால் மறுத்தான் அப்படிங்கிறவன் யாருன்னா, இப்ப உடம்புல இருந்து வேர்வை நாற்றம் வர்றப்ப புலால் நாற்றம் அவன் உடம்புல வரக்கூடாது. நீங்க சாப்பிட்டது முதல்ல வாசனை வீசும் உங்க வேர்வையில. அது நீங்க தயிரை சாப்பிட்டாலும் சரி, நெய்யை சாப்பிட்டாலும் சரி, அதுதான் உடம்புல வாசனையா வரும். ஆனா அதுவும் எந்த நாற்றத்தை கொடுக்கும்? புலால் வாசனையா தான் வரும். அதை முகந்து பார்த்தீங்கன்னா அதுக்குதான் வள்ளலார் வேற மாதிரி போடுறாரு. அதை கற்பூர வாசனை மாதிரி வரும் அப்படிங்கிறாரு அவர். அதை உடம்புல கொஞ்சம் கற்பூரம் மாதிரி வாசனை வரும் அப்படிங்கிறாரு அவர். நீங்க உடனே கற்பூரத்துக்கு என்ன கொளுத்தி பார்த்துறாதீங்க. கற்பூரம் சரி, அதை உடனே வச்சுட்டு தான் அவங்க கற்பூரத்தை வச்சு வந்து வள்ளலாரு ஏற்றிக்கிட்டாரு அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. உடம்புக்குள்ள முதல்ல உங்க உடம்புல எவ்வளவு வாசனை அடிக்குது அப்படின்னு நீங்க முதல்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், வாய் நாத்தம் வந்தா குடல் ஒழுங்கா வேலை செய்யலன்னு அர்த்தம். குடல் ஒழுங்கா வேலை செய்யலன்னா பல்லுக்கு சொத்தை வரும், அப்புறம் பல்லுக்கு பிரச்சனை வரும். குடலுக்கும் பல்லுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அதெல்லாம் உங்களுக்கு கிளீன் பண்ணுவோம், ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடுவோம், அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சரியில்லை. வாய் நாத்தம் அடிச்சா கூட நீங்க வேர்வை நாத்தம், அதை பத்தி பிரச்சனை இல்லாம வேர்வை நாத்தத்தையே முதல்ல இடம் போட்டுங்களேன். உங்க உடம்புல சில பேர்லாம் பீடி, அவங்க உடம்பு கிட்ட போனாலே உடம்பு முழுக்க பீடி நாத்தமும் சீரட் நாத்தமும் சாராய நாத்தமும் அடிக்க நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 35 வருஷமா குளிக்கலப்பா, அவர் கூடவே நான் போவேன் வருவேன், ஆனா அவர் மேல ஒரு நாத்தம் அடிக்காது. அவர் கையெல்லாம் அப்படி தட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணு மேல கை வைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், பழகிருக்கிறேன். அது வேற விஷயம். அவங்களதான் சித்தர்ன்னு நம்ம சொல்றது. ஏன்னா அதுதான். ஆனா அவங்க அசைவம் சாப்பிடுவாங்க. நான் சொல்றது இப்போ அது வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு. அதாவது இது தனி. இப்ப நான் இந்த ஆராய்ச்சி அதுல வந்து சேர்த்துக்க விரும்பல. விஷயம் என்ன அப்படின்னா, உங்க உடம்பு, நான் சொல்றது ஊர் உலகத்துக்கு இல்ல, என் உடம்புல மீன் கறி வாசனை வராம இருக்குது. நான் சாப்பாட்டை என்ன பண்றேன்? நிறுத்துறேன். இதான நாம செய்யற முயற்சி. முதல்ல நாம செய்யற முயற்சி. மீன் கறியை நிறுத்தினாலும் என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்.
அதுக்கப்புறம் நான் நிற்கிற வேலையை செய்யணும் அப்படின்னு நான் சொன்னா அதுக்கு அடுத்த காய்கறி கீரை இதுக்கெல்லாம் மாறுறேன்ல. அப்புறம் நோய் வராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் உழைக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குதுல்ல. இதுல ஒரு சின்னதா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதை நீங்க இந்த முறையா சொல்றது ஒரு பக்கம். நீங்க 1000 தான் இது நோத்து பார்த்து தேடி பார்த்து இவ்வளவு தெளிவா படிச்சு டிவி பார்த்து, அதாவது நீங்க நாக்கு ருசியா சாப்பிட்றதுக்கு சமையல் செய்யறதுக்கு டிவி பார்த்தாலும் சரி, வைத்திய முறைப்படி சாப்பிடணும் டிவி பார்த்தாலும் சரி, கடைசியில விளங்குறது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்மளால முடியாதுன்னு இருக்கும். தினம் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, தினம் ஒண்ணு கேட்டுட்டு இருப்போம், தினம் ஒண்ணு சமைப்பாங்க, தினம் ஒண்ணு நடக்கும். இதெல்லாம் எதுக்கு நாம வாழறது சாப்பாட்டுக்கா வைத்தியத்துக்கான்ற மாதிரி ஆயிடும். அது இல்ல பிரச்சனை. நல்லா இதுக்குள்ள என்ன தெரியுமா முடியும், நீங்க எண்ணம் தெளிவா போக உங்களுக்கு எது சாப்பிட்றதுக்கு வாய்ப்போ எது சாப்பிடக்கூடாது வாய்ப்போ அந்த சிஸ்டத்துக்கும் கடவுள் கண்டிப்பா பண்ணுவான். நீங்க கெட்டக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ண கூட நடக்காது. நீங்க கெடாத நல்லவனா இருந்தாலும் பல்லில் சீட்டு ஒண்ணு பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணிடுவான். ஏன்னா அவன் அங்க கொக்கி போறதுல கில்லாடி. அவன் நீங்க கெடக்கூடாது முடிவு பண்ணாதான் உங்க பக்கத்துல யாரும் வந்து நிக்காத மாதிரி, உங்க ஏரியாவில யாரும் இல்லாத மாதிரி இருந்தாலும் அவங்களோட வேற ஆள் இருக்கிற மாதிரி, உங்களோட அவங்க சம்பந்தப்படாத மாதிரி, உங்க ஒழுக்கத்தை காப்பாத்துறதுக்கு அவருமா ஒழுக்கமாக பார்த்துப்பான். அப்படி இல்லைன்னா ஒழுக்கமாவது கிழக்கமாவது நம்மளா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒழுக்கமா நீ இருக்கிறன்னு தெரிஞ்சா நீ ஒழுக்கமா இருக்கிறதுக்கு உதவி பண்றதுதான் கடவுளுங்கிற மாதிரி தெரியும். நான் ஒழுக்கமா இருக்கிறதுங்கிறது அவனுக்கு நான் ஒத்துழைக்கிற மாதிரி கடைசியா தெரிய முடியும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் புரியுதா? நான் தாங்க ஒழுக்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்போம். நான் ஒழுக்கமா இருக்கேன்னா இப்படி இருந்தா என்ன பண்ணு? எத்தனை பேர் அதனால்தான் சொல்லுவான், நாக்குல வெள்ளத்தை வச்சாலும் நாக்குல தண்ணி உருவாம இருக்குன்னா முடியுமா? அது வெள்ளம் வைக்காம வெள்ளம் சொல்லிட்டு வச்சா கூட நாக்குல தண்ணி வந்துடும்ல, கருங்கல்ல வச்சா கூட. அதுதான் அதுக்குள்ள அடுத்த கட்டம். என்ன கட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் எண்ணத்துல நான் நிறுத்தும் போது அதுக்குள்ள நான் நிக்கிறதுக்கு முயற்சி பண்றவன் நான் இருப்பேன். என்னுடைய முயற்சி வெற்றி கொள்ளணும்னா நான் உண்மையிலேயே அதுக்குள்ள இருக்கிறவனான்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் முடிவெடுத்தாதான் அது நடக்கும். அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா அதுக்குள்ள நான் தான் சொல்றேன், அனுபவத்துல நீ எப்ப பெரிய ஆள் நினைக்கிறியே உன்னை விட பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு நவகிரகம் வேலை பார்க்கணும். ஆனா நான் பெரிய ஆள் இல்ல, ஒழுக்கமா இருக்கிறதுக்கு கடவுள் உதவி பண்றாங்கிறத கத்துக் கொடுக்கறதுக்கு உடம்பு மாறுதுன்னு சொல்றேன்ல. என் உடம்புல வர்ற வாசனை வேறு வாசனை மாறுதுன்னு சொல்றேன்ல, அப்ப என் எண்ணம் மாறி இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். எண்ணம் மாற உணவு மாற எண்ணம் மாற என் உடம்பு மாறி இருக்குது இல்ல. இந்த உடம்பு நாங்கிற ஆன்மா இல்லைனாலும் அந்த மாற்றத்தை அப்படியே அந்த ஜீவன் பாதுகாத்து வைக்கும். ஜீவன்னா எது? வள்ளலார் சொன்னபடி பிறப்பிலிருந்து பிறந்து இந்த உடம்பை பாதுகாத்து வச்சிருந்த என்னது பழக்கங்கள். அது அறிவாளி கிடையாது, அது பழக்கம். அது நீங்கெல்லாம் இப்ப யோக முறையில ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்க. என்னன்ட்டு அதுக்கு பேர் என்ன? யோகத்துல உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, மனம் எதை தள்ளணும்? பிராணனை தள்ளணும்ட்டு. அந்த பிராணன் மயமாக இந்த உடம்பினுடைய கட்டுக்கோப்பு அதை நிலைநிறுத்தி வைக்கும். எது? உயிர் செயல்படுத்தின அன்ப அது பிடிச்சி வச்சிருக்கும். அதுதான் அந்த உயிரை நீங்க போன பிறகு இன்னொரு உயிர் வந்த பிறகு வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா திருமூலர் உடம்புல இருந்த அந்த பக்குவம் எல்லாம் திருமூலருக்கு உதவி. இதுதான் ஒளி தரும் ஆக்கையோட வரலாறு என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.